சி மியூசிக் ஆகட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டுமே ரெண்டுமே வந்து படத்தை ஃபுல்ஃபில் பண்ணி தான் கொடுத்துருக்கு. அதில் எந்த இதுவுமே எனக்கு தெரியலை. பிகாஸ் லைக் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறச்ச. அந்த ஒரு சில இடங்கள் லேகிங்காக இருந்தாலுமே அந்த மியூசிக் இருக்கும்போது வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து காமிக்குது. அது ரொம்ப தேவை. ஆக்சுவலி மியூசிக் வந்து கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல பாட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அப்படி சொன்னவங்க அப்படிலாம் சொல்லியிருக்க தப்பாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருந்தது. பட் எல்லாமே வந்து சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணி செகண்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் வரும்போதே வந்துட்டு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. மேபி பார்த்தவங்க எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. புஷ்பானா ஃபயர்னு நினைச்சா வைல்டு ஃபயர். ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் லைக் நார்மலாக ஒரு படமாக பார்த்தோன்னா அது வந்து பெருசாக தெரியாது. அந்த உள்ள ஒர்க் வந்துட்டு ரொம்ப, ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க படத்தில். என்ன சொல்கிறது, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை சாங்காக இருக்கட்டும், அந்த பெர்ஃபெக்ட்னஸ் கொண்டு வரதுக்கு நிறைய ஒழிச்சிருக்காங்க. அதை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு மிஸ் ஆச்சுப்பா. சமந்தா மேம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். அவங்க இருந்திருந்தா ஒரு மேபி அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு வேணால் இது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியான மாதிரி தோணியிருக்கலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ சொல்ல முடியாதுல்ல நமக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தேர்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு. படம் வந்து கிரிஞ்சி தான். படம் ஃபுல்லாக கிரிஞ்சி தான். ஃபுல்லாக வந்து தனியாக போய் சண்டை போட்டுக்கிறாரு. அது வந்து ஏறுகிற மாதிரியே இல்லை. கொஞ்சம் வந்து ரியாலிட்டியாக வந்து பார்க்குற தெலுங்கு ஃபிலிம்கிட்ட வந்து இனிமேலாச்சு அது வந்து பூர்த்தி பண்ணல. ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ரியாலிட்டியாக போச்சு. என்ன சொல்லுது, நம்பும்படி போச்சு கொஞ்சமாச்சு. இது வந்து சுத்தமாக நம்புற மாதிரியே இல்லை. அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே கம்பேர் பண்ணாதீங்க. புஷ்பா 1 ஃபயரு, புஷ்பா 2 ஃப்ளவரு. இல்லையே கேஜிஎஃப் நல்லா இருந்ததுல்ல. கேஜிஎஃப் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு சில படம் நல்லா வருது பார்ட் 2. இது வந்து சொதப்பிட்டானுங்க. அதாவது ஓவராக காட்டுறேன் சொல்லிட்டு சொதப்பி போட்டானுங்க. அதான் மேட்ரு. ஸ்ரீலீலாவுக்கு ஒருத்து, பட் பாட்டுக்கு ஒருத்தானா இல்லை. பாட்டு அந்த அளவுக்கு ஏறாமல் இல்லை. ஏன்னா அதில் வந்து பாட்டு வந்துட்டாவா அது சூப்பராக இருக்கும். இது வந்து அது கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பிஜிஎம் சூப்பராக இருக்குதுங்க. பிஜிஎம் வேறு லெவலு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் பாட்டு நல்லா இல்லை. பிஜிஎம் மட்டும் தான் நல்லா இருக்குது. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. இதில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, டைலாக் வச்சு ஒரு பில்டப் உருவாக்கிக்கிறாங்க. வேகமாக படத்தில் ஒரு என்ட்ரிக்கு தான் பில்டப் உருவாக்குவாங்க. இதில் வந்து டைலாக்ஸ்லேயே ஒரு பில்டப். புஷ்பாவை எப்படி காட்டணும், எந்த அளவுக்கு சொல்லணும், எந்த அளவுக்கு பில்டப் ஏற்றணும் சொல்லிட்டு டைலாக் வச்சு பில்டப் ஏற்றுற ஒரு படமாக இருக்குது. மொத்தத்தில் டம்மி பீஸ் டைலாக். ராஷ்மியாலாம் தடை பண்ணவங்க. சீரியஸாக வந்து ஓவராக கிளாமர் அடிக்கிற சொல்லிட்டு அது வந்து ரசிக்கிற மாதிரியும் இல்லை. பட் அவங்க எல்லாத்தையும் காட்டுற சொல்லிட்டு மொத்தமாக காட்டிக்கிறாங்க. அது நல்லாவே அசிங்கப்படி இல்லை. ஒரு மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணுகிறேன் அந்த மாதிரி அசிங்கமாக இருக்குது அவங்கள பார்த்து. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் இருப்பாங்க. அதான் ஒன்று. தமிழ்நாடு செட் ஆகாது. புத்த கலாயை தான் செய்வாங்க ஃபுல்லாக. இந்த செகண்ட் பார்ட்லேயே முடிச்சிருக்கலாம். ஆமாம், இல்லை இந்த பாட்டில் எந்த சாங்குமே கேட்சியாக இல்லை. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அந்த பாட்டு கடமைக்குன்னு அதான் அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் சமந்தா டான்ஸ் வச்ச மாதிரி இதில் வைக்கணும்னு வச்சுருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2லேயே முடிச்சிருக்கலாம் படத்தை. 3லாம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஆஸ் யூஷுவல் எப்படி இப்போ தேவாரா ரீசெண்டாக வந்து இது வச்சு அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் தெலுங்கு சினிமா கமர்ஷியல் ஃபைட்டு காமெடி டான்ஸுன்னு மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இல்லை ராஷ்மிகா மந்தனா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்லேயே முடிச்சிருக்கலாம். தேர்ட் பார்ட் தேவையில்லாத லீடு அது. ஆமாம், ஃபைட் சீன் கிட்டத்தட்ட ஃபைட் சீனுக்கே ஒரு 5-6 ஸ்டன் மாஸ்டர் இருக்காங்க படத்தில். ஓகே தான், பட் ஆனால் நிறைய ஃபைட் சீன் தேவலாம். கிட்டத்தட்ட ஒரு படம் 3.5 மணி நேரம் வருது. அவ்வளோ லென்த்தெல்லாம் தேவையே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் தான். ஏன்னா வரப்போகிற ஆடியன்ஸ் 3.5 மணி நேரம் அவங்களுக்கு உட்காந்து பார்க்குற அளவுக்குலாம் பொறுமை இருக்காது. ஸோ தேவையில்லாத சீன்லாம் நான் கட் பண்ணியிருக்கலாம் நிறைய. கேமியோ ரோல் அதான் ஃபகத் தான். மற்றபடி கேமியோ ரோல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மறுபடியும் நம்ம கிளைமேக்ஸில் கேமியோ எடுத்துகிட்டு வந்தால் அது ஆகும்ட்டு ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2லேயே முடிச்சிடலாம். 3லாம் தேவையில்லாத லீடு தான். ஆமாம், இதில் காமெடியாக தான் இருந்தது எல்லா டைலாகும். ஒருவேளை நம்ம தமிழில் பார்க்குறதுனால அப்படியா, தெலுங்கில் பார்த்துருந்தா நல்லாயிருக்கும். பட் தமிழில் அவ்வளோவா அவங்க ஒரு சீரியஸ் டைலாக் பேசும்போது இங்கே எல்லாம் சிரிக்கிறானு. ஸோ எவ்வளோ டைலாக்லாம் அது வந்து வரல.
ஓகே ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோலாம் பேன் இந்தியா மூவிக்கு அதான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய சீன் கட் பண்ணிக்கலாம். 3.5 மணி நேரம் படம்லாம் தேவையில்லாத அனாவசியம்.